நம்முடைய தியானத்திற்காக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12, 13 வசனங்களை ஒருவர் கூட நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால், கர்த்தர் எங்களோட கூட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன், இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். மீதியானியரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க கேட்ட இந்த வேத வசனத்தின் பேரில் அநேக முறை அநேக தேவ செய்திகளை நாம் கேட்டிருக்க கூடும். அடிக்கடி நாம் வாசித்து தியானித்திருக்கிற ஒரு வேத பகுதியைத்தான் இந்த பகற்கால வேளையில் உங்களோடு கூட வைக்கும்படி நான் உணர்த்தப்படுகிறேன். இந்த நாளில் கர்த்தர் கூட இருந்தாலும் ஏன் இவைகள் என்ற தலைப்பின் கீழாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் கிருபை செய்வாராக. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகின்ற நாட்களில் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்த போது தேவனாய கர்த்தர் அவர்களை பல சமயங்களில் மோவாபியரின் கையில், அம்மோன் புத்திரரின் கையில், மீதியானியருடைய கையில், பெலிஸ்தியருடைய கையில் ஆண்டவர் விற்று போட்டார், ஒப்பு கொடுத்தார் என்றெல்லாம் இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்க முடியும். எப்பொழுது தேவ ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் சிறையிருப்புக்கும், அப்பொழுதெல்லாம் அவர்கள் அந்நிய ஜனங்களுடைய கைகளின் கீழாக அவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த 6வது அதிகாரத்தில் பின்னும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்த போது ஆண்டவர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறார். அப்படி மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுக்கிற போது அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த காரியம் என்ன? மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மீது பலத்து கொண்டது. இந்த 6வது அதிகாரம் 2வது வசனம். மீதியானியருக்கு பயந்ததினால் இஸ்ரவேலர் கன்மலைகளிலும் கெபிகளிலும் குகைகளையும் தங்களுக்கு அரணான ஸ்தலங்களாக்கி கொண்டார்கள். பயம் வந்தது, ஓடி ஒளிந்து கொண்டார்கள். 3வது 4வது வசனங்களில் வாசிக்க முடியும். அவர்களுடைய ஆடு மாடுகள், ஆகாரம் எல்லாவற்றையும் மீதியானியர் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள். 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். ஆக ஒரு தேவ பிள்ளைகளுடைய நிலைமையை கவனித்து பாருங்கள். அந்நிய ஜனங்களுக்கு பயந்தார்கள், ஓடி ஒளிந்து கொண்டார்கள். இவர்களுடைய கைகளின் பிரயாசத்தை எல்லாம், விளைச்சலை எல்லாம் அவர்கள் கெடுத்து போட்டார்கள். ஆடு மாடுகளையும் மிருக ஜீவன்களையும் எடுத்துக்கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். இப்படியெல்லாம் வேதம் சொல்லுகிறது. இந்த சமயத்தில் தான் அங்கே கிதியோன் என்று சொல்லப்பட்ட அந்த தேவ மனிதனை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தர் அவரை பார்த்து சொன்ன வார்த்தைகளை நாம் இங்கு வாசிக்க கேட்டோம். இஸ்ரவேலர் மீதியானியருக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற போது இந்த ஒப்ராவில் இருக்கக்கூடிய ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் கர்த்தருடைய தூதனானவர் வந்திருக்கிற போது கிதியோன் செய்கிற காரியம் என்ன? 11வது வசனம், கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவரை பார்த்து சொல்கிறார், பராக்கிரமசாலியே,
கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே கிதியோன் செய்கிற காரியம் என்ன? கர்த்தராய ஆண்டவரே, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். இந்த வார்த்தையை தானே நான் இந்த மத்தியான வேளையில் உங்களுக்கு முன்பதாய் மையப்படுத்த வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆனால் சூழ்நிலைகள் வித்தியாசம். சூழ்நிலைகள் கர்த்தர் கூட இருப்பது போல நம்பக்கூடிய சூழ்நிலை இல்லை. சூழ்நிலைகளினால் அவர்கள் தோற்கடிக்கப்பட்ட நிலை, சூழ்நிலைகளினால் அவர்கள் விரக்தி அடைந்திருக்கிற நிலைமை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கிதியோன் கேட்கிறான், கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் ஏன் இவைகள் சம்பவிக்கிறது? சிறுமைப்படுத்தப்படுவதற்கு காரணம் என்ன? நாங்கள் ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் என்ன? எங்களுடைய கைகளின் விளைச்சல் பிரயாசங்கள் அந்நிய புத்திரர் பறித்து கொண்டு போக காரணம் என்ன? நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் என்ன? கர்த்தர் எங்களோடு கூடத்தான் இருக்கிறாரா? கர்த்தர் எங்களோடு கூடத்தான் இருக்கிறாரா? நீர் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறீரே, இவையெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடுகிறது? என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு கிதியோன் கர்த்தருடைய தூதனானவரை பார்த்து கேட்ட அதே கேள்விகள் இன்றைக்கும் அநேக தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எழும்புவது உண்டு. வெளியே சொல்லாவிட்டாலும் கூட கர்த்தர் என் கூட இருந்தா என் வாழ்க்கையில் இது ஏன் சம்பவிக்கிறது? கர்த்தர் என் கூட இருந்தா என் வாழ்க்கையில் இது ஏன் நடைபெறுகிறது? கர்த்தர் என் வாழ்க்கையில் இருந்தா என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை வர வேண்டுமா? கர்த்தர் என் கூட இருந்தா எனக்கு இந்த தோல்வியும் அவமானமும் வர வேண்டுமா? கர்த்தர் என் கூட இருந்தா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது சம்பவிக்க வேண்டுமா? ஏன் இந்த பிரச்சனை? ஏன் இந்த போராட்டம்? ஏன் இந்த சில சிறுமைத்தனங்கள்? ஏன் சில அடிமைப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள்? கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகள் சம்பவிப்பானேன். வாழ்க்கையில ஏன் என்கிற ஏராளமான கேள்விகளோடு கூட ஒருவேளை இந்த காலை ஆராதனையில் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, என் பிரிய தாயாரே, தகப்பனாரே, நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். வெளியே சொல்ல மாட்டோம், ஆனால் உள்ளத்தின் ஆழத்துல சில ஏக்கங்கள் அவ்வப்பொழுது எழும்பி வருவது உண்டு. உள்ளத்தின் ஆழத்துல சில ஏக்கங்களும் சில பாரங்களும், ஏன் இது சம்பவிக்கிறது? ஏன் இவைகள் நேரிடுகிறது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நடத்துகிற பாதை ஒருவேளை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆண்டவர் நம்மை நடத்துகிற பாதைகளை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ வியாபிகர், அவர் சர்வ சிருஷ்டிகர். கர்த்தர் சகலத்தையும் தம்முடைய முன் அநாதி தீர்மானத்தின்படி ஆண்டவர் அருமையாய் நம்முடைய வாழ்க்கையில், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நடத்துகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் நம்முடைய மனித மூளையினால் புரிந்து கொள்ள முடியாத, கிரகிக்க கூடாத காரியங்களையும் ஆண்டவர் செய்கிறார். அவர் நம்மை நடத்துகிற பாதையை நம்மால் சரியாய் புரிந்து கொள்ள முடியவில்லை தான். ஆகவே தான் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நாம் 1-2 வசனங்களை கூட நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 11வது அதிகாரம் 33வது வசனம் துவக்கி 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? அங்கு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு யார் ஆலோசனைக்காரராய் இருக்க முடியும்?
கர்த்தருடைய ஞானம், அவருடைய அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாக இருக்கிறது. அவர் நம்ம நடத்துகிற பாதையை சில நேரங்களில் நம்மால புரிந்து கொள்ள முடியவில்லை தான். வேதம் சொல்லுகிறது அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ஏன் ஆண்டவர் என்னை இப்படி நடத்துகிறார்? ஏன் எனக்கு இப்படி நடைபெறுகிறது? ஏன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில இப்படி என்னை நடத்துவிக்க வேண்டும் என்று சில நேரங்களில் நாம் குழம்பி போய்விடுகிறோம். கர்த்தர் கூட இருக்கிறாரா என்கிற சந்தேகம் கூட அநேக சமயங்களில் தேவ பிள்ளைகளோட நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுவது உண்டு. வெளியே சொல்ல முடியாவிட்டாலும் கூட கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? உண்மையிலே ஆண்டவர் என்னை ரட்சித்தாரா? உண்மையிலே ஆண்டவர் என்னதான் நடத்துகிறாரா? உண்மையா ஆண்டவர் தான் இதை அனுமதித்திருக்கிறாரா? நம்மால சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவனுடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கூட இருந்தால் ஏன் இவைகள் சம்பவிக்க வேண்டும்? பிரியமானவர்களே, வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் இருக்கிற போது என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று வேதத்துல நம்ம வாசித்திருக்கிறோம். அநேக செய்திகளை நம்ம கேட்டிருக்கிறோம். கர்த்தர் கூட இருப்பார் என்றால் காரிய சித்தியாக முடியும். கர்த்தர் கூட இருப்பார் என்றால் போகிற இடம் அனுகூலமாகும். கர்த்தர் கூட இருப்பார் என்றால் வர வர விருத்தி அடைய முடியும். கர்த்தர் கூட இருப்பார் என்றால் மேன்மை அடைய முடியும். இதற்கெல்லாம் வேதம் வசனம் உண்டு. கர்த்தர் ஒரு மனுஷன் கூட இருப்பார் என்றால் அவனை கர்த்தர் ஜெயம் பெற செய்வார். கர்த்தர் கூட இருப்பார் என்றால் ஆசீர்வாதங்கள் உண்டு. கர்த்தர் கூட இருப்பார் என்றால் பெரிய மனுஷர்களாய் மாற முடியும். ஆனால் கர்த்தர் கூட இருந்தாலும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏன் இவைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார்? வேதத்தில் கர்த்தர் கூட இருந்த ஒன்றிரண்டு மனிதர்களை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஏன் இவைகள் சம்பவித்தது, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் இவைகளை அனுமதித்தார் அல்லது ஏன் என்கிறோம் அல்லவா, அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும் விதமாய் அநேகருடைய சூழ்நிலைகளும் அநேகருடைய வாழ்க்கையும் இதற்கு நன்றாய் ஒத்து போகிறதா இருக்கிறபடியினாலே ஆண்டவர் இந்த கால வேளையில் உங்களுடைய என்னுடைய ஏக்கங்களுக்கு கர்த்தர் இந்த வசனங்களின் மூலமாய் பதில் கொடுப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் கர்த்தர் கூட இருந்த ஒரு மனுஷனை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் அதுல 2வது வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். 3வது வசனத்தின் முந்தின பகுதி, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் எஜமான் கண்டுகொண்டான். 21வது வசனம், கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். 23வது வசனம், கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால். போதும், ஒரே அதிகாரத்தில் 4 முறை மறுபடியுமாக கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் கூட இருந்த ஒரு மனுஷன் யோசேப்பு. இந்த யோசேப்பை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆண்டவர் அவனுடைய பிற்கால வாழ்க்கையை குறித்து அவனுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். எப்படிப்பட்ட தலைவனாய் அவன் உயர்த்தப்பட போகிறான் என்பதையும், அவனுடைய சகோதரருக்கு நடுவில் தேவன் எப்படியாய் தேசத்தில் அவனை பெரியவராய் உயர்த்த போகிறார் என்பதை குறித்த ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்திருந்தார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆனால் யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடியினால் அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எதை செய்தாலும் அதை தேவன் வாய்க்க செய்திருந்தார். அவன் சிறைச்சாலைக்காரன் எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கிற போது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த சில காரியங்களை கவனித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 4வது வசனத்தின் பிந்திய பகுதியை நான் வாசிக்கிறேன். அவனுடைய சகோதரர் அவனோடு பேசாமல் அவனை பகைத்தார்கள்.
5வது வசனம், அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். மாத்திரமல்ல, அந்த 11வது வசனம், அவன் சகோதரர் அவன் மீது பொறாமை கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, 18வது வசனம், அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணினார்கள். 19வது வசனம், அவனை பரிகசிக்க ஆரம்பிக்கிறார்கள். 22வது வசனம், அவனை குழிக்குள்ளாய் போடுகிறார்கள். அவனுடைய வஸ்திரங்களை கழற்றிவிட்டு அவனை குழிக்குள்ளாய் போடுகிறார்கள். பின்னால் அடிமையாய் விற்று போடுகிறார்கள். 28வது வசனம், 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்று போட்டார்கள். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், உண்மை. ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில நடந்த சில காரியங்களை கவனித்து பாருங்கள். சொந்த சகோதரர்களால் அவன் பகைக்கப்படுகிறான். சொந்த சகோதரர்களால் அவன் அதிகமாய் வெறுக்கப்படுகிறான். சொந்த சகோதரர்களால் அவன் மீது பொறாமை கொள்ளுகிறார்கள். சொந்த சகோதரர்களால் பரிகசிக்கப்படுகிறான். அடிமையாய் விற்று போடப்படுகிறான். குழிக்குள்ளாய் தள்ளப்படுகிறான். அது மாத்திரமல்ல, அந்நிய தேசத்தில் அவன் கொண்டு போன பின்பும் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்குள்ளாகவும் தள்ளப்படுகிறான். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தால் ஏன் இவைகள் சம்பவிக்க வேண்டும்? கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகள் ஏன் சம்பவிக்க வேண்டும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பை குறித்த பெரிய தரிசனம் உண்டு. அவனுக்கு தரிசனம் வெளியாக்கப்பட்டது. யோசேப்பு நினைச்சிருப்பான், ஆண்டவரே, என்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் என்னை தெண்டனிட்டு வணங்குவார்கள் என்பது தரிசனம். என்னுடைய சகோதரர்கள் என்னை புகழுவார்கள் என்பது தரிசனம். ஆனால் இங்கு நடக்கிறது, சகோதரர்களால் பரிகசம் நடைபெறுகிறது. சகோதரர்களால் தூக்கி எறியப்படுகிறான். சகோதரர்களால் அடிமையாய் விற்று போடப்படுகிறான். யோசேப்பு நினைச்சிருப்ப, ஆண்டவரே, 11 அணைக்கட்டுகளை என்னை சுற்றி வணங்கினதாக தரிசனம் தந்தீரே, தரிசனம் எங்கே? சொப்பனம் எங்கே? எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த வாக்குத்தத்தம் எங்கே? சூழ்நிலை எல்லாம் வித்தியாசம். எத்தனை முறை யோசேப்பு எண்ணி இருந்திருப்பார், கர்த்தர் உண்மையிலே என் கூட தான் இருக்கிறீரா? நீர் தான் எனக்கு தரிசனம் கொடுத்தீரா? உண்மையிலே நீர் கொடுத்த தரிசனம் தானா அது? உண்மையிலே நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் தானா அது? ஏன் இவைகள் சம்பவிக்க வேண்டும்? ஏன் இவைகள் இந்த வாழ்க்கையில சம்பவிக்க வேண்டும்? நான் அதிபதியாய் இருக்க வேண்டும் என்பது தரிசனம். நான் இங்க அடிமையாய் போய் கொண்டிருக்கிறேன். தரிசனம் எங்கு? சொப்பனம் எங்கு? வாக்குத்தத்தம் எங்கு? அந்நிய தேசத்தில் நான் பெரிய ஒரு தலைவனாய் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும் என்பது தரிசனம். நான் அரியணையில் வீற்றிருக்க வேண்டும் என்பது தரிசனம். நான் இங்கு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறேன். சிங்காசனத்தில் அமர்த்தப்பட வேண்டிய நான் இங்கே சிறைச்சாலைக்குள் இருக்கிறேன். சூழ்நிலைகள் வித்தியாசம். தரிசனம் எங்கு? நீர் என்னோடு கூடத்தான் இருக்கிறீரா? அவன் ஒரு பரிசுத்த வாலிபன், கரைப்படாதபடி தன்னை காத்து கொண்டவன், தேவனுக்கு பயந்தவன். அத்தனையாய் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி ஓடின மனிதன், கரைப்படாதபடி தன்னை காத்து கொண்டவன் இங்கே சிறைக்குள் கிடக்கிறான். அவன் என்ன நினைச்சிருப்பான்? ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த தரிசனம் எங்கே? சொப்பனம் எங்கே? எத்தனை பேருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு ஏக்கங்களோடு கேள்விகளோடு ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நல்ல விசுவாசிகளாய் இருக்கிறோம். ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிறோம். ஆண்டவரை உண்மையும் உத்தமமாய் சேவிக்கிறோம். ஆண்டவருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி பயந்து ஜீவிக்கிறோம். ஆனாலும் தேவன் கொடுத்த தரிசனம், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், தேவன் கொடுத்த சொப்பனங்கள், தேவன் உங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் இந்த நாளில் மறக்கப்பட்டது போல தெரியலாம், மறுக்கப்பட்டது போல தெரியலாம். நீங்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைக்கும் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கும் பெரிய ஒரு வித்தியாசமே காணப்படலாம். தேவன் இப்படி அல்லவா எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஏன் என்னை இப்படி நடத்த வேண்டும்? தேவன் இப்படி அல்லவா எனக்கு தரிசனம் கொடுத்தார், ஏன் என்னை ஆண்டவர் இப்படி நடத்த வேண்டும்? கர்த்தர் நிச்சயமா என் கூட இருக்கிறாரா? கர்த்தர் தான் என்ன நடத்துறாரா? கர்த்தர் தான் என்ன போதித்து நடத்துறாரா? பல நேரங்களில் சந்தேகங்களும் கேள்விக்குறிகளும் எழும்புகிறதல்லவா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, மனம் சோர்ந்து போகாதிருங்கள். வேதத்தில் இதே போல ஒரு சம்பவம், ஒரு காரியத்தை அந்த ஆசாப் பாடகருடைய வார்த்தையிலும் நாம் படிக்க கேட்கிறோம். ஆசாப் பாடின இந்த சங்கீதத்தில் அந்த தேவ மனிதனுடைய கேள்விகளை கவனித்து பாருங்கள்.
சங்கீதம் 77 7வது வசனம் துவைக்கு வாசிக்கலாம். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ. வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ. தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்று சொன்னது யார்? இந்த ஆசாப் என்கிற தேவமனிதன் பாடுகிறார். சூழ்நிலை எல்லாம் நினைச்சு பார்க்கிறாரு. அங்கு அவர் இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு முன்னால் உள்ள வசனங்களை பாருங்க. நான் தேவனை நினைத்த போது அலறினேன். 3வது வசனம், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன். நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். என்ன அர்த்தம் தெரியுமா? துக்கம் தொண்டையை அடைக்குது. இரவில் என்னால தூங்க முடியல. தேவனை நினைக்கும் போது எனக்குள்ள ஒரு அப்படியே ஏக்கம் வருகிறது. நான் ஓவென்று கதறி அழணும் போல இருக்குது. ஏன் ஆண்டவர் எனக்கு இதை அனுமதித்திருக்கிறார்? ஏன் ஆண்டவர் எனக்கு இதை அனுமதித்திருக்கிறார்? ஏன் இதெல்லாம் சம்பவிக்கிறது? சூழ்நிலைகளை பார்க்கிற போது தேவன் என்னை மறந்துட்டாரோ? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை மறந்துட்டாரோ? தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ? வாக்குத்தத்தமானது தலைமுறைக்கு ஒளிந்து போயிற்றோ? தேவனுடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ என்று எண்ணக்கூடிய சூழ்நிலை. என் அருமை சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சில இருண்ட அனுபவங்களுக்குள்ளாய் தேவன் மறந்தது போல சில அனுபவங்களுக்குள்ளா போய் கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் என் கூட இருந்தா இது எனக்கு நடப்பானேன், இது எனக்கு சம்பவிப்பானேன். இவையெல்லாம் ஏன் சம்பவிக்கிறது? ஆண்டவர் இப்படி அல்லவா வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஏன் இது சம்பவிக்கிறது? ஏன் இது சம்பவிக்கிறது? அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஆனால் அந்த தேவ மனிதன் 10வது வசனத்துல சொல்றார் பாருங்க, அப்பொழுது நான் இது என் பலவீனம், ஆனால் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் என்றேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 5வது வசனம், பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். இது என் பலவீனம், என் விசுவாசத்தினுடைய பலவீனம். நான் குறைகளோடு கூட கூப்பாடு போடுறேன். ஆண்டவர் கைவிட்டு விட்டாரோ என்று எண்ணுகிறேன், மறந்து விட்டாரோ என்று எண்ணுகிறேன். இல்லை, உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள அந்த மகிமையான வருஷங்களை நான் நினைவு கூறுவேன். என்ன காரியம்? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், கண்டிப்பாய் நடத்துவார். அல்லேலூயா. தரிசனம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர், கண்டிப்பாய் நடத்துவார். சூழ்நிலை எவ்வளவு வித்தியாசமாக இருந்தாலும், கிருபை முற்றிலும் அற்று போனது போல தெரிந்தாலும் அவர் என்னை நடத்துவார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் இவைகள் சம்பவிக்கிறது? யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் இவைகளை எல்லாம் அனுமதித்தார்? வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் நீங்கள் 45வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 5வது 7வது வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் விசனப்பட வேண்டாம், ஜீவ ரட்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்பே அனுப்பினார். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை காப்பதற்காகவும் தேவன் எங்களை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். 8வது வசனத்தை பாருங்க. ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே. அல்லேலூயா. என்ன நீங்க பகைச்சது நீங்கள் அல்ல, தேவன் அனுமதித்தார். கர்த்தர் என் கூட இருந்தார், கர்த்தர் என் கூட இருக்கிறார். நீங்க என்ன குழிக்குள்ள தூக்கி போட்டாலும் கர்த்தர் என் கூட தான் இருந்தார். நீங்கள் என்னை புறக்கணித்தாலும் கர்த்தர் என் கூட இருந்தார். நீங்கள் அல்ல, தேவன் தேவன் தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் தேவன் மறந்தது போல தெரிகிறதா? வாக்குத்தத்தங்கள் மறந்து விட்டது போல தெரிகிறதா? சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கிறது போல தெரிகிறதா? வாக்குத்தத்தங்களுக்கும் தரிசனங்களுக்கும் தீர்க்க தரிசனங்களுக்கும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலை
நீங்க வேலை செய்கிற இடத்தினுடைய சூழலை முற்றிலும் வித்தியாசமாய் தெரிகிறதா? மனம் சோர்ந்து போகாதீர்கள். தேவன் அனுமதித்திருக்கிறார், நன்மைக்காகவே நடத்துவார். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் இவைகள் சம்பவிக்கிறது? நன்மைக்காக. ஏன் இவைகள் சம்பவிக்கிறது? நன்மைக்காக. பகைத்தது நன்மைக்காக, தூக்கி குழிக்குள்ள போட்டது நன்மைக்காக, அடிமையாய் விற்று போட்டது நன்மைக்காக, பொறாமை கொண்டது நன்மைக்காக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. போத்திபாருடைய மனைவி அநியாயமாய் குற்றம் சாட்டின நன்மைக்காக, சிறைச்சாலையில் பானபாத்திரக்காரன் மறந்தது நன்மைக்காக. அந்த நேரத்தில் நினைச்சிருந்தா விடுதலை மட்டும் தான் கிடைச்சிருந்திருக்கோம். இப்பொழுது தேசத்தின் அதிபதியாய் உயர்த்தப்படுவதற்காய் 2 வருஷம் மறந்து போனது நன்மைக்காக. என் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நன்மைக்காகவே நடத்துவார். ஹalleluya. வாக்களித்த தேவனை நீ பாடி கொண்டாடு. வாக்களித்த தேவனை நீ பாடி கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. போராட சோர்ந்து போகாதே. வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் உண்மையுள்ளவர், சகலத்தை நன்மைக்காய் நடத்துவார். ஒரு நாள் கூட என்ன மறந்திருக்க மாட்டான். என்ன காரியத்தை எனக்கு நியமித்திருக்கிறாரோ, வேதம் சொல்கிறத போலாம், எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் அவமா போகாது. ஆண்டவர் கொடுத்த தரிசனம் அவமா போகாது. இன்னைக்கு இருக்கிற சூழலை நினைத்து சோர்ந்து போய்விடாதீங்க. நிச்சயமாக இது நடைபெறும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது கண்டிப்பாய் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எந்த குழிக்குள்ளா யோசேப்பை தூக்கி போட்டாங்களோ, ஒரு தேவ மனிதன் இப்படி சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. அங்கே வேதம் சொல்கிறது, யாக்கோபு தன் குமாரன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்தருகே இருந்த கிணறு, அதன் அருகே இயேசு வந்து அமர்ந்தார். எந்த கிணற்றுக்குள்ள, எந்த குழிக்குள்ள தூக்கி போட்டாங்களோ அதே இடம் பிற்காலத்தில் யோசேப்புக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. நீங்கள் தூக்கி போடப்பட்ட இடம், நீங்கள் அவமதிக்கப்பட்ட இடம், நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்ட இடம், நீங்கள் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்ட இடத்துல தேவன் உங்களை தலை நிமிர்ந்து வாழச் செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எந்த இடத்துல வெட்கப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்துல அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டீர்களோ, எந்த இடத்துல மனிதர்கள் உங்களை தூக்கி விசிறி எறிந்தார்களோ அதே இடத்துல தேவன் உங்களுக்கு சுதந்திரமாய் தருவார். அல்லேலூயா. தேவன் உங்களை உயர்த்துவார். தேவன் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் கூட இருந்தாலும் ஏன் இவைகள்? அவைகள் நன்மைக்காக, அவைகள் நன்மைக்காக. வாக்குத்தத்தங்கள் மறந்தது போல இருந்தாலும் தேவன் நிறைவேற்றி கொடுக்க வல்லவர். இரண்டாவதாக, கர்த்தர் கூட இருந்த இன்னொரு மனுஷன வேதத்தில் நாம் பார்க்க முடியும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய தூதனானவர் ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது வந்து இறங்கி இருந்தார். 18வது வசனத்தினுடைய பிந்திய பாகத்தை கவனித்து பாருங்கள். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். 18வது அதிகாரம் 12வது வசனம், கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார். 14வது வசனம், தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். தொடர்ந்து இன்னும் அநேக வசனங்கள் உண்டு. கர்த்தர் கூட இருந்த இன்னொரு மனுஷன் தாவீது, அபிஷேகிக்கப்பட்டவன்,
கரவலாடுகளின் பின்னால் அலைந்து திரிந்தவன் அவன். கர்த்தர் கூட இருந்தாலும் அந்த தேவ மனிதன் அபிஷேகிக்கப்பட்டவன். கர்த்தர் அவன் மூலமாய் பெரிய காரியங்களை செய்தார். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், தாவீது தான் கையில சுரமண்டலத்தை எடுத்து பாடினால் சவுலுக்குள்ளாய் இருக்கிற பொல்லாத ஆவி ஓடுகிறது. அத்தனையாய் அபிஷேகிக்கப்பட்டவன், கிருபை பெற்றவன், காரிய சமர்த்தவன், யுத்தங்களை நடப்பிக்கிறதில் வல்லவன், மிக பெரிய ஒரு இசை ஞானி என்று சொல்லலாம். அவ்வளவு பெரிய மனுஷன். தேவன் அவனை கொண்டு அந்த சிறிய கூழாங்கல்லை கொண்டு கோலியாத்தை வென்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஆனா வேதத்தில் வாசித்து பாருங்க, கர்த்தர் கூட இருந்தாலும், கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவனாய் இருந்தாலும், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருந்தாலும், தாவீதுனுடைய வாழ்க்கையில எத்தனை பகைகள், எத்தனையாய் சத்துருக்கள் எழும்பி இருந்த சூழ்நிலைகள். 42வது சங்கீதத்தை கொஞ்சம் திருப்பலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது சங்கீதம் 9வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு, சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய நான் வேண்டும்? ஏன் துக்கத்தோட தெரிய வேண்டும்? அடுத்த வசனம், உன் தேவன் எங்கே? உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி, நாள்தோறும் என்னுடனே சொல்லி என்னை நிந்திப்பது, என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல, என்னுடைய எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார். ஆனா சத்துருக்கள் என்ன கேட்கிறாங்க? உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் அவனை பார்த்து கேட்கக்கூடிய சூழ்நிலை தாவீதுனுடைய வாழ்க்கையில் இருந்தது. சொந்த மாமனாகிய சவுல் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பினான். ஒரு தெள்ளு பூச்சியை போல, ஒரு கௌதாரியை போல தாவீதை வேட்டையாடினான். தாவீது அவனுக்கு பயந்து நித்தம் தன்னுடைய உயிரை கையில பிடித்து கொண்டு கண்மலைகளிலும் கெபிகளிலும் ஓடி ஒளிய வேண்டியதாயிற்று. சொந்த மகனாகிய அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பினான். வேதத்தில் வாசிக்கிற தாவீது மகனுக்கு பயந்து அரண்மனையை விட்டு ஓடி போகிற ஒரு ராஜாவானவன். கால்களில் செருப்பு கூட அணியாமல் வெறுங்காலாய் முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டே போகிறான். மாத்திரமல்ல, தாவீதுக்கு விரோதமாய் சீமே என்கிற மனுஷன் கற்களை எறிந்து அவனை அநியாயமாய் குற்றம் சாட்டி பேசுகிறான். தாவீதுனுடைய சொந்த மனைவி அவனை நிந்திக்கிறாள், அவமதிக்கிறாள், பரிகசிக்கிறாள். தாவீதோடு கூட இருந்த மனுஷர் தாவீதை கல்லெறியும்படி துணிந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் வாசிக்கிற போது தாவீது யுத்தத்திற்கு போய்விட்டு திரும்பி வந்து பார்க்கிறான். பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. மனைவிமாரை காணவில்லை, பிள்ளைங்களை காணவில்லை. அத்தனை பேர், அவனோடு கூட இருந்த அத்தனை பேருடைய குடும்பமும் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் தாவீது அழுதான். அபிஷேகிக்கப்பட்டவன் தானே, கர்த்தர் கூட இருக்கிறவன் தானே, காரிய சமர்த்தன் தானே. அவன் மூலமாய் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கட்டளையிடவில்லையா? அவனுக்குள்ளாய் விசேஷித்த ஆவி இருந்தது. ஆயினும் அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, சத்துருக்களுடைய பகைப்பு. எப்பக்கமும் சத்துருக்கள் அவனை நெருக்குகிறார்கள். எப்பக்கமும் போராட்டம், எப்பக்கமும் அவமானம், எப்பக்கமும் நிந்தனை. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் சொல்லுகிறதினால் நித்தம் நான் அத்தனையாய் கதறுகிறேன் என்கிறார். நீங்கள் 56வது சங்கீதம் 57வது சங்கீதத்தை எல்லாம் வாசிக்கிற போது நித்தமும் காரணம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறார்கள். கர்த்தர் கூட இருந்தா ஏன் எனக்கு இத்தனை சத்துருக்கள்? கர்த்தர் கூட இருந்தா ஏன் இத்தனை பகைப்பு? கர்த்தர் கூட இருந்தா ஏன் இப்படி எல்லாரும் எழும்பி நிற்க வேண்டும்? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சில சோதனைகளை, சில சூழ்நிலைகளை தாண்டி வந்து கொண்டிருக்கிறோமா? நீங்க படிக்கிற இடத்துல, நீங்க வேலை செய்கிற இடத்துல, குடும்ப வாழ்க்கையில, உடைய சமுதாய சூழ்நிலையில கர்த்தர்
கர்த்தர் கூட நம்ம கூட இருந்தாலும் கூட நித்தம் நித்தம் எப்பக்கமும் சத்துருக்களும் முட்களுக்குள்ளாய் நெரிஞ்சில்களுக்குள்ளாய் வாழுவது போல சில அனுபவத்தை சந்தித்திருக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் ஒரு தவறும் செய்யலையே, யாரையும் நான் பகைக்கலையே, என்னை இத்தனையாய் பகைக்கிறாங்களப்பா, காரணம் இல்லாம பகைக்கிறாங்களே, அநியாயமாக குற்றம் சாட்டுறாங்களே, உன் தேவன் எங்கேன்னு சொல்லி என்னை நிந்தித்து என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல குத்துறாங்களே, சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஏன் இவைகள் சம்பவிக்கிறது? ஏன் இவைகள் சம்பவிக்கிறது? இதெல்லாம் நடந்தாலும் கூட கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடியினால் வேதம் சொல்லுகிறது, ஒரு நாளில் அதே தாவீது பாடுகிறார், கர்த்தர் என் சத்துருக்களை வெள்ளம் உடைந்தோடுகிறது போல என் சத்துருக்களை எனக்கு முன்பதாய் உடைந்தோட பண்ணினார். அல்லேலூயா. சமஸ்த இஸ்ரவேல் மீதும் தேவன் அவனை ராஜாவாய் உயர்த்தி வைத்தார். ஏன் இவைகள்? உயர்வுக்காக. ஏன் இவைகள்? நன்மைக்காக. ஏன் இவைகள்? கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக. சவுல் தாவீதை பகைத்தான், ஆனாலும் கண்டுகொண்டான், கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எந்த சீமேயு பகைத்தானோ அதே சீமேயு தாவீதுக்கு முன்பதாய் வந்து மண்டியிட்டு பணியவில்லையா? தாவீதுக்கு முன்பதாய் வந்து விழவில்லையா? எந்த மனிதன் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பினானோ கர்த்தர் சத்துருக்களை எல்லாம் உடைத்தோட பண்ணினார். பெருவெள்ளம் மோதி அடிக்கிறதா? எப்பக்கமும் நிந்தையும் அவமானமா? எப்பக்கமும் போராட்டமா? எப்பக்கமும் அநியாயமாய் குற்றம் சாட்டப்படுகிறீர்களா? சோர்ந்து போகாதுங்க. நாள் ஒன்று வரும், கர்த்தர் உடைய நீதியை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாயிருப்பார். உடைய நீதி பட்ட பகலை போல விளங்க பண்ணும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். ஓ ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் மறந்து விட்டது போல எண்ணலாம், மறக்கவில்லை. தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு தேவ மனிதன் இப்படி சொன்னார், தேவன் சில வேளை மறைந்திருப்பார், ஆனா ஒரு நாளும் மறந்திருக்க மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் சில வேளை இருட்டில் இருப்பார். இருட்டில் இருப்பது போல நமக்கு தெரியும், ஆனால் ஒருபோது நம்மை விட்டு தூரத்தில் இருக்க மாட்டார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவன் சில வேளை மறைந்திருப்பார், ஆனால் ஒருபோது நம்மை மறந்திருக்க மாட்டார். தேவன் சில வேளை இருட்டில் இருப்பது போல தெரியலாம், ஆனால் ஒருபோதும் அவர் தூரத்தில் இருக்க மாட்டார். நம் அருகில் தான் இருக்கிறார், அருகில் தான் இருக்கிறார். கர்த்தர் கூட இருந்தால் ஏன் இவைகள் சம்பவிக்கின்றன? நன்மைக்காக. கர்த்தர் கூட இருந்தால் ஏன் இவைகள் சம்பவிக்கின்றன? உங்கள் வாழ்க்கையில் வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலனை மறுபடியும் தரும்படிக்காய். ஹல்லேலூயா. இன்னொரு மனுஷனை கூட வேகமாய் நாம் பார்க்கலாம். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவனும் ஆகிய யோபுவை கவனித்து பாருங்கள். யோபு தன்னுடைய நாவினால் கூட பாவம் செய்யவில்லை என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. காரணம், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகின தேவ மனுஷன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோபுவோடு கர்த்தர் இருந்த போது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதனால் அவன் வாழ்க்கையில என்ன இருந்தது அப்படிங்கிறத நீங்க 29வது அதிகாரம் 3வது வசனம் துவக்கி நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அதை தொடர்ந்துள்ள முழு அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தர் ஒரு மனுஷன் கூட இருக்கிற போது அவனுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்தது, முந்தின சீர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் யோபு அங்கு சொல்லுகிறார். கிழக்கத்தி புத்திரர் மனுஷர் எல்லாரிலும் பெரிய மனுஷனாய் இருந்தவன். அப்படிப்பட்ட யோபுவை தேவன் மேன்மையாய் உயர்த்தி வைத்திருந்தார். பெரியவர்கள் அவனை பார்க்கிற பொழுது தங்களுடைய வாயை பொத்திக் கொள்வார்கள். அவன் வீதியில நடந்து வந்தால் எழும்பி ஓடுவார்கள் என்றெல்லாம் அவன் சொல்லுகிறான்.
ஆனா யோபுவினுடைய வாழ்க்கையில உபத்திரவத்தின் நாட்கள் வந்தது. உபத்திரவத்தின் நாட்கள் அவனை பிடித்த போது பிள்ளைகளை இழந்தான், சரீர சுகத்தை இழந்தான், மனைவியினுடைய அன்பை இழந்தான், சிநேகிதருடைய பாசத்தை இழந்தான், அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டான். எல்லாவற்றை இழந்தது மாத்திரமல்ல, சரீர சுகத்தை கூட அவன் இழந்தான். ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு இருக்கிறான். பிறந்த நாளை சபிக்கிறான். நொறுக்குதலுக்கு மேல நொறுக்குதல் எனக்கு வந்தது என்று சொல்லுகிறான். உபத்திரவத்தின் ஆழ குழிக்குள்ள போனான். அப்படிப்பட்ட சமயத்தில் யோபு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, அவன் கதறின வார்த்தைகள் எல்லாம் வேதத்தில் ஏராளம் உண்டு. நீர் இப்பொழுது என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறான். நீர் இப்பொழுது என்னுடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும் என்கிறான். இருளினுடைய ஆழத்துக்குள்ளாய் சென்று விட்டான். ஆனால் தேவன் ஏன் இவைகளை எல்லாம் அனுமதித்தார்? சில உபத்திரவங்கள், சில பாடுகள், பல சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்க காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில உபத்திரவங்கள் வருகிற போது சோர்ந்து போகிறோம் இல்லையா? கர்த்தர் என் கூட இருக்கிறாரான்னு சொல்லி சில நேரங்கள் அங்கலாய்க்கிறோம். நான் உத்தமமா நடக்கிறேன், உண்மையா நடக்கிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் இந்த இழப்புகள், ஏன் என் வாழ்க்கையில் இந்த நஷ்டங்கள், ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள்? வேதம் சொல்லுகிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அவர் அருவருக்காமலும் தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளுகிற கர்த்தர். நீங்க யோபு கடைசி அதிகாரத்திற்கு நாம வருகிற போது அத்தனை காரியங்கள் அவனுக்கு சம்பவிக்கிறது. தேவன் மறந்தது போன்ற சில சூழ்நிலைகள். ஆனா கடைசி அதிகாரத்தில் பார்க்கிறோம், தேவன் கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை திருப்பினார். முன்னிலைமையிலும் பின்னிலைமை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உபத்திரவங்கள்ல சோர்ந்து போய் விடாதீங்க, உபத்திரவங்கள்ல திகைத்து போய் விடாதீங்க. இரட்டிப்பான ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் மோதி அடித்தாலும் துவண்டு போய்விட வேண்டாம். மீண்டுமாய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய மகிமையை தேவன் நமக்காய் வைத்திருக்கிறார். நான்காவதாக, கடைசியாக, கர்த்தர் கூட இருந்தாலும் என்ன நடக்கும், எதற்காக நாம் பாடமாய் வாசிக்க கேட்ட மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை கூட நம்ம திருப்பலாம். அதில் கவனித்து பாருங்க. 35வது வசனம் துவக்கி, அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அழைத்தது யார்? ஆண்டவர் இயேசுதாமே அழைக்கிறார். எங்க போகணும் சொல்றாரு? கடலினுடைய அக்கறைக்கு போவோம் என்று தம்முடைய சீசர்களை அவர் அழைக்கிறார். ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே சீசர்கள் அவரை கொண்டு போனார்கள். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவையில்லையா, கவலை இல்லையா என்றார்கள். அந்த சூழ்நிலையை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் தாமே படவில் கூட இருக்கிறார். ஆண்டவர் தான் அவங்களை அழைத்து கொண்டு செல்வது. பிரயாணத்தில் கர்த்தர் கூட இருக்கிறார். பிரயாணத்தில் படகுல ஆண்டவர் கூட இருக்கிறார். பலத்த சுழல் காற்று உண்டாகி மோசமடையத்தக்கதான சூழ்நிலைகள், படகு கவிழ்ந்து விடுமோ என்று எண்ணக்கூடிய சூழ்நிலைகள். அவரை எழுப்பி கேட்கிறாங்க, ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறத பற்றி உமக்கு கவலை இல்லையா? கர்த்தர் கூட இருந்தாலும் என்ன வரலாம்? மோசமடையத்தக்க சில சூழ்நிலைகள் நடைபெறலாம். கர்த்தர் கூட இருந்தாலும் பெருங்காற்று மோதி அடிக்கலாம். கர்த்தர் படகுல கூட இருந்தாலும் நம்பிக்கையற்றது போன்ற சில சூழ்நிலைகள் வரலாம். அவர் அழைத்தது அவர். ஆனால் ஏன் ஆண்டவர் மறந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு? இத்தனை பெருங்காற்று அடிக்கும் போது அவர் ஏன் எழும்பல? அவர் ஏன் என்ன மறந்துட்டாரு? என் குடும்பத்தில் இவ்வளவு புயல் வீசுது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டம் வந்திருக்குது, நான் வேலை செய்கிற இடத்துல இவ்வளவு பெருங்காற்று இருக்குது, ஏன் கர்த்தர் அமைதியா இருக்கிறாரு? ஏன் ஆண்டவர் எழும்பல? கர்த்தர் ஏன் எனக்காக கிரியை செய்யல? நினைக்கிறோம் இல்லையா?
என் வாழ்க்கையில் இவ்வளவு சோதனை எனக்கு காற்று வீசுகிறது. அவர் அமைதியா இருக்க காரணம் என்ன? எதற்காக இப்படி இருக்கிறார்? திகைக்கிறோம் அல்லவா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவரை எழுப்புறாங்க. நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? உமக்கு அதை பற்றி அக்கறை இல்லையா? சில நேரங்களில் நாமும் இப்படிதான் பல நேரங்கள் ஆண்டவரை பார்த்து புலம்புகிறோம். ஆண்டவரே, நான் இவ்வளவு வேதனைப்படுறது உமக்கு தெரியாதா? ஆண்டவரே, இந்த வியாதியினுடைய வேதனை உமக்கு தெரியாதாப்பா? இதை பற்றி உமக்கு கவலை இல்லையா? என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு காரியம் நடைபெறுகிற கொஞ்சம் கூட எனக்கு பதில் கொடுக்கலையே. என்னுடைய சத்தத்துக்கு நீர் இன்னும் பதில் கொடுக்காம இருக்கிறீரே, ஏன் ஆண்டவரே? ஆண்டவர் எழும்பினார். எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டுவதற்கு முன்பதாய் அதட்டுகிற போது ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றார் பாருங்க, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? எதற்காக ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார்? நம்முடைய விசுவாசத்தை இன்னும் அதிகரிப்பதற்காக. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில நேரங்களில் தேவன் மௌனமாக இருக்கிறது மாதிரி தெரியுது இல்லையா? ஏன் தெரியுமா? இன்னும் நாம் அவரை நம்புறோமா? அமிழ்ந்து போகக்கூடிய சூழலை வர்ற மாதிரி இருந்தாலும் இன்னும் நம்புறோமா? இன்னும் அவர் மேல விசுவாசமா இருக்கிறோமா? அவர் ஆண்டவர் கேட்கிறார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை? ஏன் நீங்கள் பயப்பட்டீர்கள்? நான் கூட இருக்கிறேன் இல்லையா? உன் கூட தான் நான் இருக்கிறேன். நான் உன்னோடு கூட நான் தான் படகுல இருக்கிறேன். நித்திரையா இருப்பது போல இருந்தா படகு கழுந்தா யார் முதல்ல தண்ணீருக்குள்ள போகணும் பாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஏன் பயப்பட்டீங்க? உங்க கூட தான் இருக்கிற. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்காக நம்முடைய விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை அதில் வெளிப்படும். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் ஏன் இவைகள் சம்பவிக்கிறது? உயர்வுக்காக. கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் ஏன் இவைகள் சம்பவிக்கிறது? விசுவாசத்தின் வர்த்திப்புக்காக. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் ஏன் இவைகள் சம்பவிக்கிறது? இரட்டிப்பான ஆசீர்வாதத்திற்காக. கர்த்தர் கூட இருந்தால் ஏன் இவைகள் சம்பவிக்கிறது? நான் உன் மேல அன்பா இருக்கிறதுங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக. அல்லேலூயா, சோர்ந்து போகாதுங்க. சூழ்நிலைகளினால துவண்டு போய்விடாதுங்க. அது ஆண்டவர் கூட இருந்தாலும் அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் குறை இருந்தது உண்மைதான். கர்த்தர் கூட இருந்தாலும், இயேசு கல்யாண வீட்டில் வந்திருந்தாலும் கானாவூர் கல்யாண வீட்டில் குறை இருந்தது. ஆனால் கர்த்தருடைய மகிமை எங்கு வெளிப்பட்டது. குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். கர்த்தர் கூட இருந்தாலும் சிங்கக்கெபி உண்டுதான். கர்த்தர் கூட இருந்தாலும் அக்னி ஜூல உண்டுதான். ஆனாலும் ஆண்டவர் விட்டுவிட மாட்டார். அவியாதபடி, சேதமுறாதபடி, முற்று முடிய காக்க நம்மோடு கூட வல்ல தேவன் உண்டு. ஹல்லேலூயா, கடைசி வரைக்கும் நடத்துவார். ஏன் சோர்ந்து போய்விடுங்க? ஏன் அங்கலாய்க்கிறீங்க? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்.